எவனோ குளிக்கணும் போகிறான்ப்பா அங்கே எடுக்க மாதிரி இருக்கான். அவனை பார்த்தா அவனை எடுக்க மாதிரி இருக்கான். நம்மளே கொண்டு போகணும். வந்துடும் கண்ணாடி போட்டுக்கிறேன். கண்ணாடி நல்லா இருக்கும். ஓகே கொண்டு வந்தோம் நாம் என்ன கொண்டு போவோம். எல்லாம் மக்கள் எனக்காக இது பண்ணிட்டு டென்ஷன் பண்ண. 2வது நாள் வெற்றிகரமாக சிறப்பாக போய் கொண்டிருக்கிறது. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். காலையில் ஒரு என்ன கோயில்? குறிஞ்சி வரணுமா? குறிஞ்சி ஆண்டவர் முருகர் கோயில் போய் ஒரு பட்டையை போட்டு 4 வடையை வாயில் போட்டு இப்போ முட்டாய் சாக்லேட் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். இதெல்லாம் ஒரே நாளில் முடிய வேண்டிய வேலை. டிராஃபிக்கெல்லாம் 2-3 நாள் இழுத்துன்னு போகுது. நாங்கள் போகல. காற்று ஜில்லுன்னு அடித்தாலும் வெயில் சுள்ளுன்னு அடிக்குது. அதனால் வெளியே போக மனசு வரல. கார் உள்ளே உட்காந்து சில் பண்ணிகிட்டு இருக்கோம். படுத்து அது அப்படி தான் கேட்டிருந்தீங்க நிறைய பேர். ஒரு 10 பேர்கிட்ட கேட்டிருப்பீங்க, என்ன சுரேன் பிளாகர் ஐட்டியா, யூடியூப்பில் சம்பாதிக்கலான்னு பிளான் பண்ணிட்டியா? அப்படி கிடையாது. நம்ம வீடியோ பார்க்குறதே ஒரு 20 பேர். அதுவும் யார்? நம்ம கூட படித்தவங்க தான். நான் போடுறது எதுக்குன்னா, இன்னும் எவ்வளோ நாள் மாரி வெளியே சுற்றுவோம், என்ஜாய் பண்ணுவோம் அப்படிலாம் தெரில. ஸோ சுற்றுற வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு கலெக்ஷனாக எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தான். இப்போ ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 3 GB வரும். அதை ஃபோனில் வச்சுருந்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கட்டுப்படி அவ்வளோங்க. அதனால் யூடியூப்பில் போட்டு எப்போ எனக்கு பார்க்கணுன்னு தோணுதோ அப்போ பார்த்துப்பேன். அதுக்காக தான். மற்றபடி வேறு ஒரு பிளாகர் ஆகணும், அதில் காசு சம்பாதிக்கணும், நல்லது தான், தப்பு இல்லை. இருந்தாலும் இல்லை, கூட இருக்கிறது எல்லாமே பைத்தியமாக சுற்றுதுங்க. ரீல்ஸ் தான் பார்க்குது இல்லைன்னு பார்த்தா, ரீல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா தான் பண்ணுதுங்க. ஏதோ வந்ததுக்கு ஏதோ ரீல்ஸில் பார்த்தாராம், இங்கே ஏதோ பேக்கரியில் ஏதோ விற்கிறாங்க, எல்லாம் அருமையாக இருக்கான், அதான் வாங்கிட்டு வந்துருக்கு. என்னன்னு தெரில. நம்ம பெருசாக கற்றுவான், நம்ம சாப்பிட்டா நம்மளை தப்பாக நினச்சிப்பான். அதனால் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கான். ரீல்ஸை பார்த்துட்டு என்னவா இருக்கும், பன்னு தான் நினைக்கிறேன். டோனட் மாதிரி இருக்குது. தொட்டு பார்த்தா அல்வாவோ இல்லை கேக்கு மாதிரியே இருக்குன்னு நினைக்கிறேன். மதுரை வந்து சேர்ந்துள்ளோம். அருமையான ஒரு மதிய உணவு, பிரியாணி, தலைகறி, ஈரல், போட்டி, இன்னும் நிறைய சாப்பிட்டு எல்லாருக்கும் வயிறு ஃபுல்லாக இருக்கிறதுனால சும்மா ரெஸ்ட் எடுக்கலான்னு இங்கே வந்தோம். இந்த இடம் பேர் என்னது? மதுரை தெப்பக்குளம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ திரும்பி போய் ஜிகர்தண்டா சாப்பிட்றதா ஒரு பிளானு. ஆனால் இவங்களை பார்த்தா சாப்பிட்ற மாதிரி ஒரு பிளான், சாப்பிட்ற மாதிரி இல்லை. அங்கேயே ஆர்டர் போட்டாங்க. எப்பப்பா சாப்பிடுவோம்? சாப்பிட்ணுமாவா? மணி கரெக்டாக 1:03 நைட்டு, ஒரு 1:03 வந்தாச்சு. இப்போ தான் பாண்டி வந்து சேர்ந்தேன். கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியதாகுது. என்னது உள்ள கார் வராத. ரொம்ப டயர்டாக இருக்குது. காலைல எழுந்துச்சி வேலைக்கு வர போனோம். ஒரு முடிவு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஹில் ஸ்டேஷனே போகக்கூடாது. ட்ரிப்பு நிறுத்த முடியாது அது, பட் ஹில் ஸ்டேஷனை தவிர்க்க வேண்டும். ட்ரிப்பை பற்றி சொல்லணுன்னா பேடுலாம் சொல்ல மாட்டேன், நல்லா தான் இருந்தது. எக்ஸப்ட் டிராஃபிக் ஒரே ஒரு தான் ரீசன் இந்த ஹோல் ட்ரிப்பை ஒஸ்டாக்குந்து. அந்த டிராஃபிக்கில் நின்று கொஞ்சம் கொஞ்சமாக போய் அது மட்டும் இல்லைன்னா மற்றபடி ட்ரிப் பர்ஃபெக்ட் தான்.
என்னதான் போன பிளேஸாக இருந்தாலும் புதுசாக தான் இருந்துச்சு. புதுசானா பிளேஸ் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட் ட்ரிப்பு சந்திப்போம். பாய். எங்க வேர் ஆர் யூ கோயிங்? எங்கே போனேன்? 2 days ஆளே காணா. ஆறுடா தம்பி. இந்தா எங்கே போனேன்? எங்கே போனேன்? உள்ளே போலாம்ப்பா, உள்ளே போலாம்ப்பா. நேரத்தில் கிளம்பிடுவோம். இப்போ என்ன ஊருன்னு சொல்லி ஆகணும்ல. அதாவது புது ஊர், புதுசாக வந்திருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்குது. என்னென்னா காட்டுத்தீ வந்ததுனால போக வேண்டிய இடத்துக்கு போக முடியல தவிர மற்றபடி மற்ற எல்லாத்தையும் பார்த்தாச்சு. புதுசாக பார்க்குறோங்க, ஃபஸ்ட் டைம். எல்லாமே சூப்பராக இருக்குது. ஊர் பேர் வந்து கொடைக்கானல்.